பஞ்சபாண்டவர்களிலே தருமருக்கென்று சிறப்பிடம் உண்டு. அவர் ஒரு பொய்யும் சொல்லாதவர், எப்பொழுதும் உண்மையையே பேசுபவர். ஆனால் அவரே பொய் சொன்ன ஒரு சந்தர்ப்பம் உண்டு. அது எதற்கு என்று பார்க்கலாம். துரோணாச்சாரியார், அவர் தனுர்வித்தையை கற்றுக் கொடுத்தவர் பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். மகாபாரத யுத்தத்திலே பீஷ்மர் அம்பு படுக்கையில் வீழ்ந்த பிற்பாடு துரோணாச்சாரியார் போரை வழிநடத்துகின்றார் சேனாதிபதியாக கௌரவர்கள் பக்கம் இருந்து. இவருடைய தோல் வலிமையை பார்த்து தருமர் என்ன கேட்கிறாரு, ஒரு நாள் போயிட்டு தாங்களை எப்படி வெல்ல முடியும் அப்படின்னு கேட்கும்பொழுது துரோணர் சொல்றாராம், என்னுடைய மகன் அஸ்வத்தாமன் இறந்தான் என்ற செய்தியை ஒரு உண்மை பேசும் நபர் சொன்னால் ஒழிய நான் இந்த போர்க்கருவிகளை கீழே போட மாட்டேன். அப்படி சொல்லினால் நான் தேர்தட்டிலே உட்கார்ந்து விடுவேன், கண்களை மூடிக்கொண்டு யோகத்திலே, அப்பொழுது என்னை வீழ்த்தலாம் அப்படின்னு ஒரு உபாயத்தை சொல்கின்றார். இதை கேட்டுக்கொண்டு மறுநாள் என்ன பண்ணுறாரு தருமர், போர் புரியும் பொழுது ஒரு செய்தி வருகின்றது, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படின்னு. அப்போது எப்பொழுதுமே உண்மையே பேசுகின்ற தருமரிடம் கேட்கின்றாராம் துரோணாச்சாரியார், இந்த செய்தி உண்மைதானா அப்படின்னு. அப்போது தருமர் என்ன பண்ணுறாரு, அஸ்வத்தாமா ஹத குஞ்சரா என்று சொல்கின்றாராம். குஞ்சரம் என்பது யானையை குறிக்கக்கூடிய சொல். இந்த குஞ்சரா என்ற வார்த்தையை சொல்லும்போது கிருஷ்ணர் சங்கை ஊதிவிட்டார். எப்பொழுதும் உண்மையே பேசுகின்ற தருமர் சொல்லிவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக துரோணர் என்ன பண்ணுறார், தன்னுடைய படைக்கல கருவிகளை கீழே போட்டுவிட்டு தேர்தட்டிலே உட்கார்ந்து விடுகின்றாராம் யோகத்திலே. அப்பொழுது துருபதனுடைய பிள்ளை திருஷ்டத்யும்னன் வந்து என்ன பண்ணுறான், அவருடைய தலையை வெட்டி வீழ்த்தி விடுகின்றான். ஒரே ஒரு பொய் சொன்னாலும் அது குருவுக்கு எதிராக பேசிய பொய் அல்லவா. அதனால் அதுவரைக்கும் தருமருடைய தேர் சக்கரங்கள் தரையை தொட்டது கிடையாதாம். இந்த பொய்யை சொன்ன பிற்பாடு என்ன நடக்குது, மண்ணிலே கீழே விழுகின்றது அவருடைய தேர் சக்கரங்கள். இப்பொழுது மண்ணிலே தான் அவருடைய தேர் நகருகின்றது. என்ன பொய் சொன்னது குருவுக்கு எதிராக அல்லவா. ஜெய் கிருஷ்ணா.